ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம அறுசுவை அமுதுல பொட்டுக்கடலை மாவு லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு லட்டு செய்வதற்கு 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் 1 டம்ளர் அளவு இருக்குங்க. அதில் பாதி அளவு, அதாவது 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ப்ளஸ் முந்திரி பருப்பு 10 to 15. இதோட 10 to 15 கிஸ்மிஸ் பழமும் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதையும் அதோட சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நரன்னு இருக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இந்த மாதிரி 2 நான் உடச்சி வச்சுருக்கேங்க. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட நாம் எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் பழம், அதாவது உலர் திராட்சை, ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க, இல்லைனா டக்குன்னு கருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உலர் திராட்சை நல்லா உப்பலாக வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உலர் திராட்சை நல்லா இந்த மாதிரி பெருசாயிடுச்சுனாலே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஷேடுக்கு வந்துடுச்சு பாருங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்கிற பொரிக்கடலை மாவு அண்ட் சர்க்கரை மிக்ஸ் அப்படியே சேர்த்துக்கிறோம். நீங்கள் வேணும்னா இதோட 2 ஏலக்காய் கூட தட்டி சேர்த்துக்கலாங்க. இதை பேன்லேயே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், நெய் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு தட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு எந்த பாத்திரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு நெய் உருக்குனது சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லா மாவும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒரே உருண்டையாக ஆக்கிக்கோங்க. எண்ணெய் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக ரவுண்டு பண்ணிங்கன்னா சூப்பராக லட்டு ரெடி ஆயிருங்க. ஒவ்வொரு லட்டுலையும் முந்திரி பருப்பு அண்ட் கிஸ்மிஸ் பழம் இருக்கிற மாதிரி நீங்கள் லட்டு ரெடி பண்ணிடுங்க. நார்மலாக வெறும் லட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஃப்ரூட் அண்ட் நட் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அங்கங்கே இந்த முந்திரி பருப்பு அண்ட் உலர் திராட்சை வர்றப்ப சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணெல்லாம் அம்மா சோட்டா பீம் லட்டு எப்போ செஞ்சு தருவேன்னு அடிக்கடி கேட்பா. ஸோ இது ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தாங்க ஆகும் மேக்ஸிமம். இந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. நீங்கள் உருண்டை பிடிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து பிடிங்க. லட்டு உருண்டை செய்கிறப்ப நெய் மிதமான சூட்டில் இருக்கணுங்க. அப்போ தான் லட்டுவில் கிராக் விழுகாது. ப்ளஸ் இந்த மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நாம் உருண்டை செஞ்சு வச்சுக்கிறோங்க. இதை ஒரு நாள் காய வச்சாலே போதுங்க, லட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். பொட்டுக்கடலை மாவு உருண்டை ரொம்ப சுவையாக இருக்கும். ப்ளஸ் ரொம்பவும் ஹெல்த்திங்க. இது நம்ம குட்டீஸ் கிட்ட கொடுத்தோன்னா டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா உருண்டையும் நம்ம செஞ்சாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பொட்டுக்கடலை மாவு லட்டு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லட்டுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, my dear friends.